பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி விமர்சனம். தேர்தல் தோல்வி பயத்தால் 5 ஆண்டுகளாக மக்களுக்காக எந்த திட்டங்களை செய்யாமல் ஆட்சி முடியும் போது திட்டங்களை ஓடி ஓடி செய்து வருகிறார் ஸ்டாலின் என முன்னாள் அமைச்சர் KC வீரமணி விமர்சித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கரும்பூர் கூட்டச்சாலையில் மாதனூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் இன்ஜினியர் வெங்கடேசன் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர், திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் KC வீரமணி மற்றும் வாணியம்பாடி MLA செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர்கள் MGR, ஜெயலலிதா ஆகியோரது திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மாதனூர் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் 2000 பேருக்கு அசைவ விருந்து வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தொடங்கி வைத்தார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி நாகராஜன் என்பவர் முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து அமைச்சர் வரவேற்றார். பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசு மக்களுக்கான எந்த திட்டங்களையும் செய்யாமல் ஆட்சி முடியும் போது தேர்தல் தோல்வி பயத்தால் திட்டங்களை ஓடி ஓடி செய்து வருகின்றனர். 4 ஆண்டுகளாக இல்லாத கோடை வெயில் நிதி இந்த ஆண்டு மட்டும் வந்துள்ளது. எப்படி இந்த ஆண்டு மட்டும் கோடை வெயில் வந்தது? கடந்த 5 ஆண்டுகளாக கோடை வெயில் வரவில்லையா என திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பியவர் 4 ஆண்டுகளாக மக்களுக்கு கோடை வெயில் நிதியை ஏன் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி காலத்தின் போது தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் பல குழந்தைகள் IAS, IPS அதிகாரிகளாக பதவி வகித்து வருகின்றனர். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை அதிமுக அரசு தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்து வந்தது. திமுக அரசு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளாக அளித்து அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். நிகழ்ச்சியின் போது ஆம்பூர் நகர கழக செயலாளர் மதிவழகன், கழக அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் டில்லிபாபு, மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் ராஜ்கமல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நன்றி.